100 நாள் வேலை திட்ட விவகாரத்தில் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதிச் சட்டம் 2005க்கு பதிலாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த விக்சித் பாரத் ராம்ஜி சட்ட மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 நாட்கள் வேலை உத்தரவாதம் என்று சட்டம் இருந்தபோதே பாஜக ஆட்சியில் 20 முதல் 25 நாட்களுக்கு மட்டுமே தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். ராம்ஜி திட்டத்தில் 125 நாட்கள் வேலை என்பது ஏமாற்று வேலையே என்றும் விமர்சித்துள்ளார். அதிகாரிகள் விரும்பினால் வேலை வழங்கலாம் என விதிகள் மாற்றப்பட்டதால் ஓரிரு நாட்கள் வேலை கிடைப்பதே அரிதாக போகிறது என அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். திட்டச் செலவில் 40 விழுக்காடு தொகையை மாநிலங்கள் ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனையால் தமிழ்நாடு பேரிழப்பை சந்திக்கப் போகிறது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே ஊதியத் தொகை திட்டச் செலவை மாதக்கணக்கில் விடுவிக்காமல் வஞ்சித்தபோது நிலுவைத் தொகையை போராடி பெற வேண்டிய அவலம் இருந்ததாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற பெண்கள் மற்றும் ஏழை விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு மூடு விழா நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு பத்திரம் வாசிப்பது மன்னிக்க முடியாத பச்சை துரோகம் என்றும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு பழனிசாமி துணை போவதாகவும் விமர்சித்துள்ளார். திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுத்துள்ள பழனிசாமி டெல்லியை குளிர்விக்க அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கான வேலை நாட்களை குறைக்கப் போகிறார்கள் என தாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை பழனிசாமி வசதியாக மறந்துவிட்டதாகவும் சாடியுள்ளார். நிதிச்சுமையை மாநிலங்களின் தலையில் கட்டுவதை பற்றி பழனிசாமி வாய் திறக்கவில்லை என்றும் கண்டித்துள்ளார். தனது ஓனர் பாஜக செய்வது சரி என்றால் துணிச்சலாக வெளிப்படையாக ராம்ஜி திட்டத்தை பழனிசாமியால் ஆதரிக்க முடியுமா என முதலமைச்சர் சவால் விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.